ஆரம்பிக்கலாம். பாடுறா ஆரம்பிக்கலாம். தேங்க்ஸ் சார். என்ன அம்மா சென்டிமெண்ட். எங்க கமலுக்கு காதல் வரும், டான்ஸ் வரும், அபிநயம் வரும், அசால்ட்டா பேசுவார், கமர்ஷியல் ஹீரோ, இப்படி 1000 இருக்கு சொல்றதுக்கு. ஆனா இவருக்கு அம்மா சென்டிமெண்ட் வருமா? நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க, சூப்பரா வரும். அவங்க இப்பதான் ரீசெண்டா சமீபத்துல மன்னன்ல தான் நிரூபிச்சிருக்காங்க. நாங்க பாருங்க 1983லயே எங்க ஐயாவோட டைரக்ஷன்ல பஞ்சு அருணாச்சலம் அவருடைய கதை வசனத்துல ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல 275 நாள் ஓடின படம். எப்பேற்பட்ட படம் சார். ஆனந்த விகடன் நீங்க எப்படி பாராட்டு எழுதினாங்க சார் அந்த படத்துக்கு. இரட்டை வேடத்துல பின்னி படல எடுத்திருப்பாரு. பண்டரிபாய் அம்மா இப்ப வயசானதுக்கு அப்புறம் நடிச்சதுக்கு இவர் டாலி பண்ணி தூக்கிட்டு போய் அதெல்லாம் சொன்னாங்க மேடம். ஆனா எங்கால அவங்க நல்லா இருக்கும் போதே அந்த படத்துல ஒரு வசனம் பேசுவாரு, போதையும் பொண்ணும் இல்லாம என்னால இருக்க முடியாது, அந்த 2 இது வரும்போது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்த அந்த கதாபாத்திரத்துல இருந்த அந்த நடிகரை உள்வாங்கிய கமல் அப்படியே மட்டையா மரவட்டையா தன்னை சுருக்கி அந்த தாயோட அன்புல பாசத்துல அப்படியே நெகிழ்ந்து போய் அம்மா அப்படின்னு உள்ள வருவார் பாருங்க. அப்படியே கண்கோடி வேணும். இவ்வளவு நேரம் பேசினாங்க, என்ன படம்னே சொல்ல பாருங்க. அதுதான் கமல். ஏன்னா இவங்க சொல்லாமே நீங்க கண்டுபிடிச்சிருங்க. என்ன படம் தெரியல உங்களுக்கு? அதெல்லாம் கண்டிப்பா சார் நீங்க அப்புறம் மாட்டிப்பீங்க சார். என்ன படம் சொல்லிடுவாங்க அவங்க. என்ன படம் பாத்தீங்களா? என்ன சார் நீங்க சேம் சைட் கோல்லாம் போடாதீங்க சார். ரெடி ஆகிடுங்க, அடுத்தது ரெடி ஆகுங்க. எஸ் மேடம். கமல் சார் மாதிரியே பேசுறாங்க அவங்களும். ரொம்ப அழகான படம். அப்படி இருப்பார் அந்த பாசத்துல. அந்த கேரக்டரே இந்த படத்துக்கு இந்த கேரக்டர் ரொம்ப ஒரு மெயின் பாயிண்ட். எவ்வளவோ பெரிய பணக்காரரா இருப்பாரு. அது அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு ரெகுலரா கதை வந்த படம் தான். இருந்தாலும் அதுல கொஞ்சம் வித்தியாசம் காமிச்சிருப்பாரு டைரக்டர் அவர்கள். அவர்கிட்ட அந்த பாசம் அந்த கண்ணுலயே தெரியும். அதுல அழகா ஒரு வரி வருமே சார், பாடுங்களேன். மணி மாளிகை மாடங்களும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் மாடங்களும் மலத்தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்டாளில்லை. என்ன லைன் பாருங்க. அவர் பெரிய பணக்காரர். அங்க இருக்கிற சுகம் கூட இந்த தாய் கிட்ட, இந்த ஏழை வீட்டுல இந்த தாய் கிட்ட இருக்கும்போது எனக்கு இல்லப்பா அப்படிங்கறத அந்த கண்ணுல காமிச்சிருப்பாரு. அந்த நெருக்கத்துல அந்த ஸ்பரிசத்துல காமிச்சிருப்பாரு. எங்க ஆளு போங்க மேடம், நீங்க கொஞ்சம் டவுனு தான், நாங்க எப்பவுமே டாப் மேடம். அதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு சார். காட்சில தலைவர் அப்படியே நிறுத்திப்பாரு அம்மா சென்டிமென்ட். இல்ல பார்க்கல நினைக்கிறேன், பார்க்காம பேசுறீங்க. இல்ல இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல ஒரு லேட்டஸ்டா ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தேன் சார். அது எவ்வளவு தூரம் இதுன்னு தெரியல. ஹிந்தி படத்துல ஒரு படம் ஒன்று எடுத்திருந்தாங்களாம். அதோட கிளைமேக்ஸ் அந்த படம் சரியா போலாங்கிறதுனால அது அப்படியே இருந்துதான். அந்த படத்தோட கிளைமேக்ஸ இந்த படத்தோட லாஸ்ட் எண்ட்ல மிங்கிள் பண்ணி எடுத்ததா பேச்சு வந்தது. அப்ப விசு சார் கிட்ட கைடன்ஸ் கேட்டு செந்தாமரை சார் ஒரு பார்ட்டா உள்ள கொண்டு வந்து நடத்தினதா இப்ப ரீசெண்டா அதோட தயாரிப்பாளர் அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ட்விட்டர்ல, நான் பார்த்தேன் சார். ஸோ அப்படி ஹிந்தி படத்தினுடைய போஸ்ட் அதை அந்த கிளைமேக்ஸை இதுல எடிட்டோரியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கிரெடிட் எல்லாமே முழுக்க டைரக்டர் சாரை மட்டும்தான் சேரும் அப்படின்னு சொல்லி அந்த இதுல போட்டிருந்தாங்க. ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அந்த இடத்துல எனக்கு பார்க்கும்போது. 1983 நவம்பர் 4 ரிலீஸ் ஆன படம் இது. ரொம்ப பெரிய 275 நாள் ஆனந்த விகடன் அன்றைக்கு அவங்க கிட்ட இருந்து மார்க் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம். நிறைய பேர் இன்னைக்கு நாங்க மேடையில எல்லாம் பேசுறோம்னா ஆனந்த விகடன்லாம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதை படிச்சாதான் எங்களால பேசவே முடியும். அதை படிச்சுதான் நாங்க தமிழே கத்துக்கிட்டோம். மேடம், அதுக்கு முன்னாடி அன்னை ஒரு ஆலயம்லாம் நடிச்சுட்டு இருப்பாங்க தலைவர். அன்னை ஒரு ஆலயம் நடிச்சிருக்கலாம் மேடம். நீங்க அன்னை ஒரு ஆலயம் நடிச்சாரு. நாங்க வந்து எங்களுக்கு எந்த டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதுலயே சுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. நாங்க ரொம்ப கிளியரா அன்னை ஒரு ஆலயத்துல ரொம்ப சூப்பரா வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வந்து ஒப்பிக்கிறீங்க. நல்லா தெரியுது. எங்க ஆளு ஏற்கனவே பண்ணிட்டாரு அதெல்லாம். நாங்க எங்களுக்கு கொடுத்த டாபிக்கை வந்து எங்க கருப்பு தங்க என்ன பண்ணிருக்கோம் அதை மட்டும் நாங்க பேசிட்டு இருக்கோம். கருப்பு தங்க ரொம்ப நேர்மையானவங்க. பேசுறீங்க. நாங்க பிஃபோரா மேடம் அதாவது நாங்க அமைதியா இருக்கணும், ரொம்ப அடிச்சு விடாதீங்க. அதாவது தளபதி இல்ல தலைவர். அதாவது பிறந்ததுல இருந்து தன்னை தாயை பார்க்காத தலைவர் கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு தாயை பார்க்கறாரு கோவில தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு ஸ்டன் ஆகி அம்மான்னு சொல்ல மாட்டாரு, வாய் மட்டும் அசைப்பாரு. அந்த ஒரு காட்சி போதும் அம்மா செஞ்சு தலைவர். இத நீங்க சொல்றீங்க சார். 6 வயசுல எங்க ஆள் பண்ணிருக்காரு பாருங்க ஒரு சென்டிமெண்ட். அடுத்த ரவுண்ட்ல அப்படியே பாப்பாரு அம்மாவை.
வயசுலயே நாங்க அதை பண்ணிட்டோம் சார், அம்மா சென்டிமெண்ட்டை. 6 வயசுல குழந்தை தாங்க, ஆட்டோமேட்டிக்கா சென்டிமெண்டா தாங்க இருக்கும். ஓஹோ அப்படி, பரவாயில்லையே, சூடு பிடிக்குது. இதுல என்னன்னா குழந்தை தானங்க. ஓகே, குழந்தையா இருந்தாலும் இதுல குழந்தைய பத்தி பேசாதீங்க, தலைவரை பத்தி பேசுங்க. இதுல என்னன்னா கமல் சாரா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், அந்த மதர் சென்டிமெண்ட் அப்படிங்கும்போது நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது, அந்த பாடலை பார்க்கும்போது நமது அம்மா கூட, நம்ம அம்மா கூட டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்க 2 பேரும் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து இதுல வந்து இயக்குனர் வந்து எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் அதை வந்து ஒரு நடிகர் உள் வாங்கிட்டு நடிக்கணும். ஏன்னா பாடல் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து பாடல் காட்சிகள் எடுக்கிறது நிறைய டைம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாடல் வந்து மக்கள் அப்பெல்லாம் நிறைய இப்போ வந்து பாட்டுங்கிறது வருதா இல்லையானே எனக்கு தெரியல, அப்படி போயிடுச்சு ட்ரெண்டு. அந்த பாடல்கள் இன்னும் உங்கள் காதில் ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வார்த்தை முக்கியம், நடிப்பு. ஸோ அந்த பாடலில் கமல் சார் வந்து நானாக நானில்லை தாயே, அந்த பாடலை இப்போ ரித்விக் பாட வரப்போறாரு. அந்த பாடலில் இருக்கிற அந்த ஆக்டிங் வந்து ஒரு சர்ட்டிலாக கொடுத்துருப்பார். கமல் சார் வந்து நிறைய முகபாவங்கள்லாம் கொடுத்து நடிப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ட்டிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த பாடலுடைய அந்த கதையை வந்து அற்புதமாக அவங்க விவரிச்சாங்க, நிறைய ட்ரிவியாவோட கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு பலத்த கரகோஷம் சுபா அவர்களுக்கு. ஸோ இந்த பாடல் வந்து பல்லவிய ரித்விக்கும், சரணத்தை நானும் பாட போகிறேன். நானாக நான் இல்லை தாயே.